எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்னடா இந்த திருக்குறள் மட்டும் 2 யார் யார் வாய்க்கேட்பினும் என்று வருகின்றது என்று சிந்திக்க ஆரம்பித்தேன். விடை வேறு வேறாக வந்தது. ஆன்மீக ஆசானான கிருபானந்த வாரியார், சிந்தனையின் ஆசானான பெரியார் ஆகிய 2 துருவங்களிலும் என்னை சிந்திக்கச் சொன்னது. அனைவருக்கும் இனிய தமிழின் வணக்கங்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளும் திருச்சியிலிருந்து உங்கள் அன்பு தோழி இயற்கை மருத்துவர் வெண்பா அனிதா பிரகாஷ் பேசுகிறேன். வரலாறு நம் வசந்தங்களை வாய்ப்பாக மாற்றும் ஓர் பொக்கிஷம். வரலாறு நம் வசந்தங்களை வாய்ப்பாக மாற்றும் ஓர் பொக்கிஷம். மாற்றத்தின் விதைகளாக நீங்கள் மாற வேண்டுமென்றால் வசந்தத்தின் வாய்ப்புகளான வரலாற்று பொக்கிஷமான மனிதர்களையும் நிகழ்வுகளையும் கடந்து வந்தால் முடிவெடுக்கும் ஆற்றல், சிந்திக்கும் திறன், நுண்ணறிவு, மற்றவர்களின் அனுபவ பாடங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீரோடைகள் போல, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்படும் வாட்டர் கரண்ட் என்று சொல்லக்கூடிய நீரோட்டம் செல்லும் திசையில் ஆமை தன் உடலை ஓடவிட்டு வேறு நாட்டிற்கு எளிதாக வந்து விடுமாம். இதனை அறிந்த நம் தமிழ் மண்ணின் வீரத்தின் பரம்பரையான வெற்றியின் மைந்தன் தஞ்சையின் ராஜராஜ சோழன் கடல் கடந்து பல போர் வெற்றிகள் புரிந்து வாணிபம், பண்டமாற்று முறையில் சிறந்து விளங்கியுள்ளார். சிறு துரும்பு கூட பல்குத்த உதவும் என்பது போல அத்தனை பெரிய கப்பலுக்கு திசை காட்டிகளாக ஆமை உள்ளது என்பதே வரலாற்றின் வியப்பு தானே. ஆமாமா, நாம தான் ஆமையை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டோமே. இனியாவது சிந்திப்போமா? இயற்கை படைத்த அனைத்து உயிரினமும் மனிதர்களும் ஏதோ ஒரு தனிப்பட்ட, ஆங்கிலத்தில் யுனிக்னஸ் என்று சொல்லக்கூடிய செயலை செய்வதற்கு பிறந்துள்ளார்கள். அதை அடைய முயற்சி செய்வோம். யுனிக்னஸ் என்றவுடன் என் நினைவுக்கு வருபவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், கர்ம வீரர் காமராஜர், பிறப்பில் செருப்பு தைப்பவரின் மகனாக பிறந்து பின்பு அமெரிக்க நாட்டை ஆளும் அதிபராக ஆளுமை பெற்ற என் சூப்பர் ஹீரோ ஆப்ரஹாம் லிங்கன். இவர்களின் வாழ்க்கை பயணத்தை டீகோட் செய்து பார்த்தால் எவ்வளவு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வந்தாலும் அதில் மூழ்கி விடாமல் தன் விடாமுயற்சியால் வாழ்க்கையை வென்று காட்டியுள்ளனர். மேதகு ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்று சிறப்பாக பேசிவிட்டு இடம் சார்கிறார். அங்கிருந்த ஒருவர், நன்றாக இருந்தது உங்கள் பேச்சு என்று கூறிவிட்டு, உங்கள் தந்தை எனக்கு 10 வருடத்திற்கு முன்பு தைத்த ஷூ இது என்று நக்கலாக பேசியுள்ளார். அதற்கு பதிலடியாக, என் தந்தை இறந்து 10 வருடமாகியும் இன்னும் அந்த ஷூ அறுபடாமல் உழைக்கிறது என்றால் என் தந்தையின் தொழில் நேர்மையையும் அவர் வளர்ப்பான என்னையும் சேர்த்து இந்த நாட்டிற்கே ஜனாதிபதி ஆக்கியுள்ளதை, அந்த தகுதியாக்கும் பொறுப்பை அவர் பெற்றுள்ளார் என்பதே சிறப்புக்குரியது. நமக்கு வரும் இன்னல்களையும் ஏச்சு பேச்சுக்களையும் சாதுரியமாக வென்று திறம்பட வெற்றியோடு வாழ்ந்தாலே அறம்சார் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். உன் பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் உன் இறப்பு சரித்திரமாக மாற வேண்டும் என்ற மக்களின் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவின் நினைவாக இந்த மாதம் ஜூலை 27 அடுத்த பதிவில் சிந்திப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி இயற்கை மருத்துவர் வெண்பா அனிதா.